அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கண்ணே, நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது கண்ணே. எனக்கு என்னால் முடியவில்லை, எனக்கு பேசவே முடியல சாமி. இப்போ உட்காந்து எந்திரிக்க முடியல, உசுறு தான் இருக்குது. கடை 5000 கடனுக்காக நான் கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காக தாங்க கொடுத்தாங்க. இந்த 3 வருஷத்துக்கு வந்து வலி தாங்க முடியாத இறந்துட்டாங்க. யார் மூலியமா போனீங்க கிட்னி கொடுக்க? அந்த அம்மா இல்லைங்க, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. நிலத்தில் உட்கார முடியல, பாத்ரூமு ரெட்டின் போனால் கூட உட்காந்தாலும் என்னால் இருக்க முடியறதில்ல. கண்ணு, அதெல்லாம் கேட்காத தம்பி. உசுறு மட்டும்தான் இருக்கு, உட்கார்ந்தா எந்திரிக்க கூட முடியல. கணவர் விட்டு சென்றதால என் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேற வழி தெரியல, சாப்பாட்டுக்கே வழி இல்ல என மனம் நொந்து பேசும் இவர்கள் அனைவரும் 30 ஆண்டுகளுக்கு முன்பே சொற்ப தொகைக்கு தங்கள் கிட்னியை விற்றுவிட்டு ஒற்றை கிட்னியோடு வாழ்கிறார்கள் என்பதை கேட்கும் போதே மனம் பதறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் வறுமையின் பிடியில் சிக்கி உள்ள விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் மற்றும் பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடந்துள்ள அதிர்ச்சி சம்பவத்தை கடந்த மாதம் 16ஆம் தேதி வீடியோ ஆதாரத்துடன் நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியது. திமுக பிரமுகரும் கிட்னி புரோக்கருமான ஆனந்தன் மூலம் திருச்சி சித்தார் மருத்துவமனையிலும் பெரம்பலூரில் ஒரு மருத்துவமனையிலும் கிட்னி கொடுத்ததாக 2 பெண்கள் அவர்களாகவே ஒப்புக்கொண்ட நிலையில் அடுத்த 5வது நாளில் மோகன் என்பவர் ஒரு அதிர்ச்சி தகவலை கூறினார். தான் 30 ஆண்டுகளுக்கு முன்பே 30,000 ரூபாய்க்கு கிட்னியை விற்றதாக அதிர வைத்தார். தற்போது 30 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்னி கொடுத்தது மோகன் மட்டுமல்ல, நாங்களும் தான் என மேலும் 52 பேர் அதிர வைத்துள்ளனர். கோவை கிட்னி சென்டர், திருநெல்வேலி, பெங்களூரு, கேரளா, சென்னை, தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் கிட்னி கொடுத்துள்ளதாக கூறியுள்ளனர். கடன் கழுத்தை நெரித்ததால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்னியை ரூபாய் 30,000க்கு விற்றதாக கூறிய சுஜாதா, கிட்னியை கொடுத்துமே பாதி கடனைத்தான் கட்ட முடிந்தது என வருத்தம் தெரிவித்தார். நாங்கள் இப்போ கொடுத்து 20 வருஷம் இருக்கும். அப்போ 30 ரூபாங்க, வெறும் 30,000. நாங்களாம் போய் கேரளாவில் போய் கேட்டோமுங்க. கடன் பிரச்சனை ஒரு 50,000 இருந்ததுங்க. அந்த 50,000த்துக்கோசரம் போட 30,000 தான் வாங்கிட்டு வந்து கட்டணுங்க. நானும் 20 ஆண்டுகளுக்கு முன்புதான் கோவை அரவிந்த் மருத்துவமனையில் கிட்னி கொடுத்தேன் என்று கூறிய பாப்பாத்தி, எந்த ஆவணத்தையும் நானும் கொடுக்கவில்லை, மருத்துவமனையிலும் எந்த ஆவணத்தையும் கேட்கவில்லை என கூறினார். இது கொடுத்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் அரவிந்த். அது என்ன ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. எதுன்னே மாத்துறீங்க, எதுவுமே கொடுக்குறீங்க. அதே போல என் கணவர் கைவிட்டதால் பிள்ளைகளை வளர்க்க கஷ்டப்பட்டேன். அதோடு என் கணவர் வாங்கிய கடனும் என் தலையில் வந்து விழுந்ததால் ஒரு பெண் புரோக்கர் மூலமாக கோவை மெடிக்கல் சென்டரில் கிட்னியை கொடுத்ததாக கூறிய காந்தி, அந்த பெண் தற்போது உயிருடன் இல்லை என்றும் கூறினார். அதே போல கணவர் கைவிட்டதால் தான் சாந்தியும் தனது கிட்னியை விற்றதாக தெரிவித்தார். நான் கொடுத்து ஒரு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆகுது. எந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தீங்க? கோவை மெடிக்கல்ல. கோவை மெடிக்கல்ல எவ்வளவு கொடுத்தாங்க உங்களுக்கு அமௌண்ட்? எங்களுக்கு 45 ரூபா கொடுத்தாங்க. 45 ரூபா கொடுத்தாங்க. எதுக்காக நீங்க கிட்னி கொடுத்தீங்க? அப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. நான் 2 பசங்களை வச்சிருந்தேன், சின்ன பசங்க, 2 பசங்க. அதை வந்து காப்பாற்ற முடியல. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கடனை வாங்கி விட்டுட்டு போயிட்டாரு. அந்த கடன் கட்ட முடியல என்னால. அதனால அந்த சூழ்நிலையில நான் கொண்டு போய் நான் கொடுத்தேன். யார் மூலியமா போனீங்க கிட்னி கொடுத்ததுக்கு? அந்த அம்மா இல்லைங்க, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. எனக்கு 21 வயசுல நான் கொடுத்தேன். அப்போ வந்து கஷ்டங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம். தறி ஓடுறீங்க, கடன் ஆகி போச்சு. பட்டையில் கடன் கட்ட முடியும், எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. அது கடன் கட்ட முடியாமல் இந்த இதுக்கு கொடுத்தா காசு 30,000 தான் அங்கே கொடுத்தாங்க. 30,000 பேசி எங்களுக்கு கைக்கு 25,000 தான் கொடுத்தாங்க. கடனில் மூழ்கி ஊரை விட்டே செல்லும் நிலை ஏற்பட்டதாகவும் அதனால் தான் என் கணவர் கிட்னியை கொடுத்தார் எனவும் கூறிய பாக்கியம்மாள், கிட்னி கொடுத்ததாலேயே என் கணவரின் உடல்நிலை மோசமாகி உயிரிழந்து விட்டார் என வேதனையை கொட்டினார். எங்கள் வீட்டுக்காக தாங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து கடன் தொல்லை தாங்க முடியாத கிட்னி கொடுத்தாங்க. அப்போ வந்து உடம்புனால ரொம்ப மோசமாக போச்சு. இந்த 3 வருஷத்துக்கு வந்து வலி தாங்க முடியாத இறந்துட்டாங்க. படுத்த படுக்கையான கணவரை காப்பாற்றவும் கடன் தொல்லையாலும் கிட்னியை கொடுத்து விட்டோம் என கூறிய பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போதுதான் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக கவலை தெரிவித்தனர். கஷ்டத்தினால தாங்க கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டு அப்படியே கொடுத்து இப்போ 30 வருஷம் ஆகுதுங்க தம்பி.
எவ்வளோக்கா கிட்னி கொடுத்தீங்க? நான் 1 லட்சத்துக்கு கொடுத்தேங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி எங்க கொடுத்தீங்கக்கா? சென்னையில். சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கா? தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல். எனக்கு வெப்படையிலிருந்து ஒரு பையன் மூலியமாக தாங்க போனோம். சரிங்க. சரி, அப்போ கிட்னி கொடுத்தீங்களா? அப்போ இப்போ உடம்பு வலியெல்லாம் எப்படிக்கா? இப்பெல்லாம் வலி கொஞ்சம் வலியாக தாங்க இருக்குது. கிட்னி எவ்வளோ கொடுத்தீங்கம்மா? நான் கொடுத்தது 30,000 தாங்க. 30,000 ரூபா. எந்த ஹாஸ்பிட்டல், எந்த ஊர்ல கொடுத்தீங்க? பெங்களூரு. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? ரேக் சைடு. பெங்களூர்ல. கடனுக்காக தான் கொடுத்தேன். நீங்க கிட்னி எவ்வளவு கொடுத்தீங்க? 35,000. எங்க கொடுத்தீங்க கிட்னி? திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? ஆஸ்பத்திரி பேரு மறந்துருச்சு. இப்போ ரொம்ப நாள் போனீங்க கிட்னி கொடுக்கறதுக்கு? அவங்க இப்ப இறந்துட்டாங்க. இல்ல, அவங்க இறந்துட்டாங்க. இந்த டாக்டர் கொடுத்தீங்களா? இந்த ஆதார் கார்டு மாதிரி எல்லாம் அப்போல்லாம் எதுவும் கேட்கலீங்க. ஆதார் கார்டு அப்ப இல்ல. மற்றவர்களாவது 30,000த்திற்கும் 20,000த்திற்கும் கிட்னியை விற்றார்கள். ஆனால் தான் வெறும் 5,000த்திற்கு தான் கிட்னியை விற்றேன் என அதிர வைத்த ராஜு அதன் விளைவு தினமும் கைகால் வலியால் அவதிப்படுவதாக கூறினார். 2000ல் கொடுத்தேன். வயசு அப்போ 40, இப்போ 64, 25 வருஷம் ஆகுது. கிட்னி கொடுத்து ஒரு 5,000 கடனுக்காக கொடுத்தேன். அப்போ தறி ஓட்டினுங்க. தறி ஓட்ட கூலி கிடையாது. தறி ஓட்டினாலும் ஒரு 200 ரூபா 300 ரூபா கூலி. அப்போ கடை 5,000 கடனுக்காக நான் கொடுத்தேன். இதே போல வறுமையால் கிட்னியை விற்ற பெண்கள் தற்போது மூச்சு வாங்குகிறது என்றும், கீழே அமர்ந்தால் எழுந்திருக்க முடிவதில்லை என்றும், கழிவறைக்கு கூட செல்ல முடியவில்லை என்றும் தங்கள் ஆற்றாமையை கொட்டி தீர்த்தனர். இப்போ தறி ஓட்ட முடியல, கை காலில் இருக்கு குறக்குழி மாதிரி பிடிச்சிக்குது, கீழே உட்கார முடியறதில்ல. இந்த மாதிரி உயரமாக இருந்தால் தான் உட்கார முடியுது. நிலத்தில் உட்கார முடியல. பாத்ரூமு ரெட்டின் பண்ணால் கூட உட்காந்தாலும் என்னால் இருக்க முடியறதில்ல. கிட்னி கொடுத்தது ஒரு 30,000 40 தான் கொடுத்தாங்க. அது ஊர்ல கொடுத்தீங்க? கோயம்புத்தூர் தான் கொடுத்தாங்க. அது என்னமோ ஆசை, அதெல்லாம் தெரியாதுங்க. உடம்பு இருக்கிறது நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கிறதுக்கு நம்ம இதாகிருக்கு. இதில் 6 ஆண்டுகளுக்கு முன்புதான் கமலா என்ற மூதாட்டி தனது கிட்னியை விற்றுள்ளார். தண்ணீர் குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்தால் கூட நரம்பு சுருண்டு விடுகிறது எனவும், கிட்னி எடுத்த இடத்தில் தற்போது வரை வலி உள்ளது என்றும் அப்பாவியாக பேசினார். இதில் வருத்தம் என்னவென்றால், மூதாட்டிக்கு கூட மருத்துவமனை நிர்வாகம் எப்படி கிட்னியை எடுத்தார்கள் என்பதுதான். யார் மூலமா போனீங்க கிட்னி கொடுக்க? இங்க பொன்னாயின்னு இருக்கிறாங்க, அவங்க கொடுப்பாங்க. புரோக்கர் மூலமா போனீங்களா? கூட்டிட்டு போனாங்க. சரி, அப்ப கிட்னி கொடுக்கும் போதுக்கும் இப்ப இருக்கிற உடம்பு எப்படி இருக்குது? உடம்பு வலியா? உடம்பு இந்த வலிக்குது கண்ணே. உடம்பு வலிக்குது இல்ல, இந்த எடுத்த இடத்துல வலியா இருக்குது. கஷ்டமா வேலை செய்ய முடியல. கை காலெல்லாம் ஓஞ்சி போகுது. கால் புருன்னு இருக்குது. மனைவி உயிரிழந்து விட்டால் 7 பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என தெரியவில்லை. அதனால் தான் கிட்னியை விற்றேன் என கூறிய முதியவர் சுப்பிரமணி உசுறு மட்டும்தான் மிஞ்சி உள்ளது என உடைந்து பேசினார். எங்க வீட்டில் இறந்துட்டாங்க. என் பையனை இறந்துச்சான். 7 குழந்தை அங்கே ராமக்கல் மாவட்டம் விட்டு பெரியார் மாவட்டத்தில் எல்லாம் ஆர்ட்ஸில் விட்டுருக்குறேன். நான் அங்கே இங்கேயும் தடுமாறுறேன். அவ்வளோதான். கால் வலி. ஒரு 20,000 தான், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஊர்ல கொடுத்தீங்க? அது பெங்களூர்ல. சரி, அப்ப கிட்னி கொடுத்த போது உடம்புக்கும் இப்ப எப்படி இருக்குது உடம்பு? இப்போ உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, உசுறு தான் இருக்குது. இதே போல விரக்தியாக பேசிய மூதாட்டி லட்சுமி, கண்ணு அதெல்லாம் கேட்காத கண்ணு, கிட்னி கொடுத்ததோட சேர்ந்து 4 ஆபரேஷன் செய்துள்ளதாக வலியால் தன் நெஞ்சை பிடித்தார். அது 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு சொன்னேன். எந்த ஊர்ல கிட்னி கொடுத்தீங்க? கோயம்புத்தூர்ல. எதுக்காக கிட்னி கொடுத்தீங்க? அது என்னமோ பல கஷ்டமா இருக்குதுன்னு கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். புரோக்கர் மூலமா போனீங்களா? ஆமா சார், புரோக்கர் மூலமா. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? கிட்னி சென்டரே தான். கிட்னி சென்டர். அப்ப உடம்பு நீங்க கிட்னி கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த உடம்பு இப்ப எப்படி உடம்பு இருக்கு? கண்ணே, 4 ஆபரேஷன் பண்ணி இருக்குது கண்ணே. எனக்கு என்னால் முடியவில்லை, எனக்கு பேசவே முடியல சாமி. இப்படி 30 ஆண்டுகளுக்கு முன்பே கிட்னியை விற்ற 52 பேர்கள் தங்கள் வேதனையை கொட்டி உள்ள நிலையில் இவர்களெல்லாம் கிட்னி கொடுத்தவர்களின் லிஸ்டில் ஒரு புள்ளிதானாம். கிட்னி கொடுத்தவர்களின் லிஸ்டில் இன்னும் 2000த்திற்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்களாம். அதனால் அரசு தாமாக முன்வந்து பாதிக்கப்பட்டவர்களின் கணக்கெடுப்பை நடத்தி கிட்னி திருட்டு கூட்டத்தையே கூண்டோடு தூக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரம் அப்பாவிகளின் கிட்னியை உருவிய மருத்துவமனைகள் எந்த தைரியத்தில் இதை செய்தார்கள்? அந்த திருட்டு மருத்துவமனைகள் எத்தனை ஆண்டுகளாக இதை செய்தார்கள்? கிட்னி திருட்டு புரோக்கர்களின் நெட்வொர்க் எப்படி இயங்குகிறது?
கிட்னி புரோக்கர் ஆனந்தை தற்போது வரை கைது செய்யாமல் இருப்பது ஏன்? இப்படி பல கேள்விகளை எழுப்பும் மக்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை மருத்துவமனைகளையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என கூறி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கமணி. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.